வணக்கம்ப்பா. இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோம்னா வெண்டிக்காய் குழம்பு தாளிக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியும், பிகினர்ஸ் தெரியாமல் இருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம். பாருங்கள் என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம். வாங்க வெண்டிக்காய் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து தாளிக்கிறதுகள்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோம். புளி ஊற போட்டு வச்சுருக்கோம், வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், இங்கிட்டு பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வெண்டிக்காவை வதக்கிக்கிடுவோம். எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கிட்டு வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கொஞ்சம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடுவோம். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டு இது பொரியட்டும். இது பொரியலையே கொஞ்சம் வெங்காயம் எடுத்து போட்டுக்கிறோம் வதக்கிறதுக்கு. வெங்காயம் இது வெண்டிக்காய் வதங்குது. வெங்காயமும் ரெடி ஆகிடுது. வெங்காயம் வதங்கிருச்சு. அதோட 2-3 சின்ன பழம் தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கணும். பாருங்க வெண்டிக்காவை வதங்கிடுச்சு. வெண்டிக்காவை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம். வெண்டிக்காவை வதங்கவும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கிறோம். வதக்கி போட்டோம்னா பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் வெண்டிக்காய். அதனால தான் எப்பயுமே வதக்கணும் வெண்டிக்காவை. இது ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்டு தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு, வதங்கட்டும். மூடிய தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா பாருங்கள் நல்லா தக்காளி வதங்குது. தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள்,
குழம்பு பொடி இல்லாதவங்க தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டுக்கலாம். சீரகத்தூள். நம்ம குழம்பு பொடி வந்து வீட்டிலையே அரைச்சி தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். குழம்பு பொடி வதங்கட்டும் நல்லா. அது வதங்கையிலேயே கொஞ்சமாக லேசாக பொடிக்கு கருகாமல் இருக்க கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கிறோம், தண்ணி. இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே வெண்டிக்காவையும் கொட்டி இந்த கிண்டிக்கிறோம். வெண்டிக்காய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்ற போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்புக்கு தேவையானது போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு தேவை, அப்போ கம்மியாக தானே போட்டோம், அதனால் கொஞ்சம் உப்பு. இது ஒரு பொடி. இது வெண்டிக்காய் குழம்பு, வெந்தய குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடியை மசால் பொடிகளோடு சேர்த்து தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடி போட்டால் இன்னும் நல்லா வாடையாக இருக்கும் குழம்புகள்லாம். அதனால் அது கொஞ்சம் நாங்கள் தூவிக்கிறோம். இது வீட்டிலேயே நாங்கள் தயாரித்து வைக்கிற பொடி. அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். சரி, நம்ம கொதிக்கட்டும். எங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ குழம்புக்கு தேங்காய் மட்டும் ஊற்றிட்டு குழம்பை இறக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும் குழம்புக்கு. தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சி பார்த்துக்கூட இப்போ தேங்காய் ஊற்றிடுச்சு. இது ஒரு கொதிக்கட்டும். அப்படியே குழம்பு இறக்கிறேங்க. இறக்கிற வேண்டியதான். இறக்கி சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட வைக்க வேண்டியதான்.
பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.